2 ஓட்டர் ஐடி ஒரு பர்சனுக்கு. லாஸ்ட்டா டிசம்பர்ல என்னோட பழைய ஓட்டர் ஐடி வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு புதுசா வந்து அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் வந்து புதுசா அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த 2 ஐடியும் 2 விதமான 2 நாள்ல டிஃபரெண்ட் டேட்ஸ்ல வந்து டெலிவரி ஆயிருந்தது. எங்க வீட்ல வந்து என்ன நெனச்சாங்கன்னா, இது வந்து ஒரு சேஃப்டி கார்டு இல்ல டூப்ளிகேட் கார்டு அப்படின்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் செக் பண்ணும்போது அதுல என்ன இது இருந்துச்சுன்னா, 2லயுமே டிஃபரெண்டான எலக்ஷன் நம்பர். முக்கியமா இந்த 2 கார்டுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பேர் இருக்கிற இடத்துல ஏனைவன்னு ஒரு செக்ஷன்ல மோதின்னு ஒரு நேம் வந்து என்டர் ஆயிருக்கு. அதே மாரி ஒரிஜினல் கரெக்ட்டா இருக்கிறதுல எங்க அப்பா நேம் இருக்கு. பட் 2த்துலயுமே அதே நேம், அதே டேட் ஆஃப் பர்த் அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் கூட சேமா தான் இருக்கும். இந்த ஒரு பெர்சன் என்னோட ஃபோட்டோ எல்லாமே ஒரே பெர்சனுக்கு எப்படி 2 ஓட்டர் ஐடி வந்து ஜெனரேட் ஆச்சுன்றது எனக்கு தெரியல. கன்ஃபார்மா இதுல வந்து ஒரு 2 ஓட்டு இருக்குன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. இந்த டவுட்ட வந்து கிளியர் பண்றதுக்காக நான் அந்த ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணியிருந்தேன். அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுமே, கண்டிப்பா உங்களுக்கு வந்து 2 ஓட்டு இருக்கு. இது வந்து தெரியாம உங்க பிஎல்ஓ வந்து பண்ண மிஸ்டேக்னால இந்த மாரி ஆயிருக்கும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கேட்ட இந்த டவுட் என்னன்னா, சார் இப்ப இது ஓகே. இந்த 2 கார்டையுமே யூஸ் பண்ணி ஒரு பெர்சன் வந்து ஓட்டு போட முடியுமா அப்படின்னு கேட்டா, அவங்க சொன்ன ஒரு ரீசன் வந்து என்னன்னா, நீங்க வந்து 2 ஓட் பண்ணலாம். பட் ஆனா உங்களால பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டா, நீங்க வந்து உங்களோட ப்ரூஃப் குடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த ப்ரூஃப் குடுத்து ஒரு வோட் பண்ணதுக்கப்புறம் உங்க விரல்ல வந்து இங்க் வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னோனே, நீங்க நெக்ஸ்ட் வந்து பண்ண முடியாது அப்படின்னு. பட் பிரசன்டேஷனே இல்லாம, இது வந்து ஒரு ஃபேக் வோட்டா விழுந்துருமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து எனக்கு இருக்கு. இத நான் வந்து கேன்சல் பண்ணணும், இல்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படி எதுவா இருந்தாலுமே, ஆஃப்டர் எலக்ஷன் தான் என்னால இத பண்ண முடியும் அப்படின்னும் அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாரி ஏன் வந்து ஒரு பெர்சனுக்கு ஓட்டர் ஐடி கேன்சல் ஆகி, திரும்ப ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் 2 ஓட்டர் ஐடியா எதுக்கு வரணும்? அதுவும் டிஃபரெண்ட் நம்பர்ல அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. பழைய ஓட்டர் ஐடி டெலீட் ஆகும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அதே ரெஜிஸ்டர் நம்பர்ல நம்ம புதுசா அப்ளை பண்ணும்போது அந்த பெர்சன் இருக்காங்க. அந்த பெர்சன் அலைவ்ல இருக்கும்போது அவங்களுக்கு அதே ரெஜிஸ்டர் நம்பர்லயே ஃபாலோ பண்ணியிருக்கலாமே. பிகாஸ் எங்க அம்மாக்கெல்லாம் வந்து எங்க அம்மா, அப்பா பேரண்ட்ஸ்க்குலாம் 20 இயர்ஸ், 30 இயர்ஸாவது அவங்களுக்கு அதே இதுல வந்து இருக்கும்போது, நம்மளுக்கு இப்ப தானே அப்ளை பண்ணோம். நம்மளுக்கு ஏன் இந்த மாரி சேஞ்சஸ் வருது அப்படின்ற மாரி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இப்போ அந்த பழைய நம்பர் வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கு. பட் ஆனா புதுசா வந்த இந்த கார்டுல 2 நம்பர் வந்து டிஃபரெண்ட்டா வந்திருக்கு. ஸோ இந்த மாரி உங்களுக்கும் 2 கார்டு வந்திருக்கான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் பிஃபோர் த எலக்ஷன் எனக்கு இந்த ஒரு டூப்ளிகேட் ஐடியா வந்து கேன்சல் பண்ணா, என்னோட ஓட்டு எனக்கு மட்டும் தான்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கும். எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ தயவுசெய்து இதுக்கு என்ன சொல்யூஷன்றத நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது தெரிஞ்சிருந்தா அத கண்டிப்பா சொல்லுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.